பொதுவா பேய் படங்களை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்க ஆவியா வந்து அவங்க சாவுக்கு காரணமா இருந்தவங்கள பழி வாங்குவாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பேய், கண்டிப்பா இவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கும் பாருங்க, அது நீங்க என்னதான் நினைச்சாலுமே உங்களால அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் பேய், இவங்களுக்கு தான் ஏதோ ஒன்று நடந்திருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனா அதான் கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு சம்பவத்தை அந்த படத்துல பண்ணிருக்காங்க. இந்த கதையை கேட்கும் போதே நான் நினைச்சேன் என்ன நடக்க போதுன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க தான் வெயிட். அப்படி யாரெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணீங்களோ அவங்கள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நான் வேற மாதிரி ஒன்று யோசிச்சேன் அதுதான் நடக்கும்னு நினைச்சா கூட பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை இங்க பதிவு பண்ணுங்க. அப்படின்னா தான் மத்தவங்களும் பார்த்து அதை தெரிஞ்சுப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில இருக்கிற ஒரு வாடகை வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்ல 3 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு டிவில அப்படி போடு பாட்டை கேட்டுட்டு இருக்கான். இன்னொருத்தன் பெட்ரூம்ல ஏதோ ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கான். இப்போ மூணாவதா இருக்கிற ஒரு பையன் கோவத்தோட வீட்டுக்குள்ள வரான். வந்த உடனே அந்த டிவி பார்த்துட்டு இருந்தவன் அப்பவே சொன்னடா உன்னால எதுவுமே பண்ண முடியாது, இப்ப பாரு தனியா போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன்னு ஏதோ ஒரு சம்பவத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, ஏன்டா நானே டென்ஷன்ல இருக்கேன் நீ என்னையே கலாய்க்கிறியான்னு தோசைக்கல் எடுத்து அவன் மண்டையில போட்டு பொளந்துட்டான். பெட்ரூம்ல புக் படிச்சிருந்தவனும் என்னடா ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு ஹாலுக்கு வந்து பார்த்தா யாரோ அவன் தலையில தோசைக்கல் வச்சதுன்னு அவன் ஷாக்ல பாக்குறான். ஷாக்ல இருக்கும்போதே ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்துல குத்தி அவனே சாவடிச்சிடறான். இப்போ அவன் ஃப்ரெண்டே அவங்க 2 பேத்தையும் கொலை பண்ணிடுறான். இவங்களை கொலை பண்ணதோட விடாம பெட்ரோலை ஊத்தி அவன் பாடி எரிக்க பாக்குறான். அப்போ அவன் மேலேயும் பெட்ரோலை ஊத்தி தன்னைத்தானே எரிச்சிக்கிறான். ஆக்சுவலி பார்த்தா 2 பேத்தையும் கொலை பண்ணிட்டு அவனும் சூசைட் பண்ணிக்கிறான். இப்போ 3 பேரும் அந்த வீட்டுல எரிஞ்சு போய் செத்து கிடக்குறாங்க. இப்போ காலையில பால் பாக்கிட்டு போற பையன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க டெட் பாடி இருக்கு. உடனே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறான். அங்க பாலச்சந்தர் அப்படின்ற ஒரு போலீஸ்காரர் வந்து விசாரணை பண்றாரு. போலீஸும் உள்ள போய் விசாரணை பண்ணும்போது தான் இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 3 பேரோட டெட் பாடி எங்க கிடையாது. இப்போ புதுசா எவனோ ஒருத்தன் 2 பேர் இறந்து போயிருக்கான். அப்ப அந்த 3 பேர் இறந்து போனது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் பல வருஷம் கழிச்சு அதே வீட்டுல 2 பேர் இறந்திருக்காங்க. அதுல ஒருத்தர் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர், இன்னொருத்தர் அந்த வீட்டுக்கு இப்ப புதுசா ஒருத்தன் குடி வந்திருப்பான் போல. போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஹவுஸ் ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அதனால தான் அவன் இறந்திருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் குடி வந்தால அவனோட நெஞ்சில எவனோ ஒருத்தன் கிழிச்சு கத்திய உள்ளே இறக்கிருக்கான். இப்போ போலீஸ் பாலச்சந்திரனும் உள்ள வந்து பார்த்து விசாரணை பண்றாரு. அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க போல, அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்குதான்னு அந்த வீட்டுல வாடகை இருந்தவனோட பாடியை செக் பண்றாங்க. அப்ப இவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கும் போதுதான் செத்து போனவன் டக்குன்னு எந்திரிச்சு பாலச்சந்திரன் இங்க இருக்காதீங்க, இங்க இருந்து உடனே கிளம்புங்கன்னு அவன் கத்துறான். கத்திட்டு மறுபடியும் மயக்கம் போட்டுறான். போலீஸும் யோ இவனை செத்துடான்னு சொன்னீங்க, இவன் பார்த்தா உயிரோட இருக்கான், இவனை உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணீங்கன்னு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் கன்ஃபார்மா இறந்துட்டாரு, அவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு. இதெல்லாம் போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்றாங்க. அப்ப அந்த போலீஸ்காரனுக்கு ஒரே யோசனையா இருக்கு, சம்பந்தமே இல்லாத ஒருத்தன் அவன் எனக்கு யாருன்னே தெரியாது, அவனுக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், அது என்னையே அங்க இருந்து போக சொல்றான் அப்படின்னு பாலச்சந்திரனுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த பையன் இன்னுமே சாகாம இருக்கிறதால அவனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாரு. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் அப்படி என்னதான் நடந்துச்சுன்ற விஷயத்தை போலீஸ்காரங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா ஒரு மாசம் முன்னாடி விக்கின்ற பையன் வேலையில ஜாயின் பண்ண சென்னைக்கு வந்திருப்பான். வேலை கிடைச்சதால அங்கேயே தங்கையாகணும். இப்ப சென்னையில ஒரு நல்ல வீடா பாக்குறான் விக்கி. எங்கேயுமே தெரியும் அவனுக்கு வீடு கிடைக்கல, கடைசியா ஒரே ஒரு வீடு மட்டும் கிடைக்குது. அந்த வீட்டை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் கிட்ட விக்கியும் சார் நான் ரொம்ப நாளா தங்க மாட்டேன், ஒரு 3 மாசம் தான் இருப்பேன், 3 மாசம் கழிச்சு எனக்கு வேற ஒரு பிளான் இருக்கா அப்படின்னு தன்னோட மனசுல பட்டதை ஓப்பனா பேசுறான். அந்த ஹவுஸ் ஓனருக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. அதெல்லாம் சரிதான்ப்பா, நீ என்கிட்ட உண்மையா இருக்க, அதே மாதிரி நானும் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பல மாசங்களுக்கு முன்னாடி 3 பேர் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 பேர் வந்து இந்த வீட்டுல தங்கினாங்க. ஆனா அந்த வீட்டுல பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, இங்க நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நீ வந்திருக்க, இந்த வீட்டோட நிலைமை இதுதான், உனக்கு பிடிச்சிருந்தா நீ தங்கிக்கோ அப்படின்னு ஹவுஸ் ஓனர் ஓப்பனா சொல்லிடுறாரு. விக்கியும் நம்ம 3 மாசம் தானே இங்க இருக்க போறோம், எனக்கு இந்த பேய் பிசாசு மேலாம் பெருசா நம்பிக்கை இல்ல, பரவாயில்ல சார் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அதே வீட்டையே அவர் ஓகே பண்றாரு. இப்போ 2 பேருமே இருக்கிற சூழ்நிலையை ஓப்பனா பேசினதால இவங்க 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. விக்கியும் அவரோட திங்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கும், அந்த வேலைக்கு ரெகுலரா போக ஆரம்பிக்கிறாரு. அப்படி தினமும் வேலைக்கு போட்டு இருக்கும்போது தான் ஹவுஸ் ஓனருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி அவருக்கு தெரிய வருது. ஹவுஸ் ஓனர் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனை அடைக்கணும்னா இப்போ அவர் சென்னையில இருக்கிற வீட்டை வித்தா மட்டும் தான் அவரால் அடைக்க முடியும். அவரும் எவனா வீட்டை வாங்க வர மாட்டானா அப்படின்னு வெயிட் பண்ணா கூட இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு எவனுமே வாங்க வர மாட்டான். ஆனா இப்போ அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா விக்கி வந்து இந்த வீட்டுல தங்கியிருக்காரு. ஒரு 3 மாசம் இந்த வீட்டுல அவர் தங்கினார்னா இந்த வீட்டுல எந்த ஒரு பேய் பிசாசு இல்லன்னு யாருன்னா அந்த வீட்டை வாங்கிடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில ஹவுஸ் ஓனர் இருக்காரு. ஹவுஸ் ஓனருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற விஷயமே விக்கிக்கு தெரிய வருது. விக்கியும் ஐடி கம்பெனில வேலை செய்யறதால வீட்ல இருந்து ஒர்க் பண்ணலாம், இல்ல ஆபீஸ் போய் ஒர்க் பண்ணலாம். ஆனா இவருக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு பெருசா விருப்பம் இல்ல போல, அதனால வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்காரு. அப்படி ஒரு நாள் நைட் டைம்ல விக்கி அந்த வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப கிச்சன்ல இருக்கிற அந்த தோசைக்கல்லு மேல இருந்து கீழே வந்து விழுது. இது என்னது தோசைக்கல்லு தானாவே கீழே வந்து விழுதுன்னா கூட அவர் பெருசா அந்த அளவுக்கு கண்டுக்கல. அப்ப அவர் இருக்கிற வீட்டுல ஏகப்பட்ட புக்ஸ்லாம் இருக்கும், அதுல ஒரே ஒரு புக் மட்டும் அதுவும் கீழே வந்து விழுது. சரி எல்லாமே எதிர்ச்சியா விழுந்திருக்கும் போலன்னு அவரும் கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. விக்கியும் ஒர்க்க முடிச்சுட்டு தூங்க போயிட்டாரு. கரெக்டா நைட் ஒரு 12 மணி இருக்கும். இப்ப அவரும் தூங்கிட்டு இருக்காரு. ஆனா டிவி ஆட்டோமேட்டிக்காவே ஆன் ஆகி அப்படி போடு சாங் பிளே ஆயிட்டு இருக்கு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்து பார்த்தா டிவி ஆன்ல இருக்கு, பாட்டு வேற ஓடிட்டு இருக்கு. நம்ம டிவி ஆஃப் பண்ணி தானே போனோம், இந்த டிவி யாரு ஆன் பண்ணிருப்பா அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா தான் இருக்கு. அப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்குன்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் ஒரு நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினமும் இதே ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தை முடிவு பண்றாரு. இந்த டிவி கனெக்ட்ல இருந்தா தானே இதுல பாட்டு ஓடும், அந்த டிவி வயரை புடிங்கிட்டு தனியா ஒரு ஓரமா மூலையில வச்சிடறாரு. அதோட தினமுமே விழுந்துட்டு இருக்க அந்த தோசைக்கல்லும் புக்கையும் 2மே எடுத்துட்டு போய் வீட்டுக்கு வெளியே புதைச்சிடறாரு. இப்ப டிவியும் கனெக்ட்ல இல்ல, அந்த 2 பொருளுமே புதைச்சிடறாரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அவர் தூங்க போறாரு. ஆனா கரெக்டா அதே டைம்ல டிவி கனெக்ட்ல இல்ல, ஆனா கனெக்டே இல்லாத ஒரு டிவில இருந்து மறுபடியும் அப்படி போடு சாங் பிளே ஆயிட்டு இருக்கு. சரி டிவி தான் கனெக்ட் பண்ணாமலே ஓடுதுன்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு வெளியே புதைச்ச அந்த தோசைக்கல்ல புக்கும் இப்ப வீட்டுக்குள்ள இருக்கு. புதைச்ச பொருள் யார் எடுத்து வந்திருப்பா, இந்த டிவி எப்படி ஓடி இருக்குன்னு தக்காளி அவருக்கு எதுவுமே புரியல. அப்ப தலைவன் கன்ஃபார்ம் பண்றான், இந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு மர்மமான விஷயம் இருக்குன்னு. எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணவே பிடிக்கல, நான் வீட்டுக்கு போய் ஒர்க் பண்ற சொல்லிட்டு இருந்த விக்கியும் நான் இதுக்கப்புறம் வீட்டு பக்கமே போக மாட்டேன், நான் இதுக்கப்புறம் ஆபீஸ்ல தான் இருப்பேன், எல்லா டைம்லயும் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. வீட்டுக்குள்ள வரதுக்கே அவருக்கு பயமா இருக்கும். இதனாலேயே அவர் தினமும் தூங்காம
தூங்காம ஒவ்வொரு நாளையும் டிப்ரெஷனுக்கு போயிட்டு இருக்காரு. ஆனா இதுல என்ன இருக்கு, அந்த வீட்டுல தானே பிரச்சனை, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போனா இப்படி ஒரு ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனருக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்கும். அதுல இருந்து அவர் தப்பிக்க இந்த பேய் வீட்டை வித்தாகணும். அதனால யாருனா ஒருத்தங்க இதுல குடி இருந்தாதான் எவனா ஒருத்தன் அதை வாங்க வருவான்னு விக்கியும் தன்னோட லைஃப் எப்படி பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம ஹவுஸ் ஓனருக்கு உதவி பண்ணுவோன்னு ஒரு 3 மாசம் இந்த வீட்டுல இருப்போம்னு அங்க நடக்கிற எல்லா பிரச்சனையும் சகிச்சுக்கிட்டு தினம் பயத்தோட வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனா என்னதான் ஹவுஸ் ஓனருக்கு பாவம் பார்த்தாலும் கூட இவருக்கு தினமும் அந்த சம்பவம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் நைட்டு தூங்கும் போதும் அந்த தோசைகள் சத்தம், புக்கோட சத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாம டிவில அப்படி போட்டு பாட்டு வேற, இதெல்லாம் அவரை தூங்க விடாம ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, நிஜமாலுமே இந்த வீட்டுல 3 பேர் சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களான்னு அவரும் இன்டர்நெட்ல போய் செக் பண்ணி எல்லாம் பாக்குறாரு. நிஜமாலுமே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்ப இந்த ஒரு சம்பவத்துல இருந்து அந்த 3 பேரோட ஆவியுமே அங்கேதான் இருக்கு. பேய் தான் நம்ம தினமுமே தூங்க விடாம டார்ச்சர் பண்ணுற ஒரு மனநிலைக்கு அவர் வந்துட்டாரு. சரி, இதெல்லாம் வெறும் மனப்பிரமையா இருக்குன்னு அவரும் டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்றாரு. ஆனா என்ன பண்ணி பார்த்தாலும் கூட தினமுமே அதே சம்பவம் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. சரிடா எப்பா, வீட்டுக்குள்ள தூங்கினாதானே அந்த பேய் வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுது, நம்ம மொட்டை மாடிக்கு போய் தூங்குவோம்னு மொட்டை மாடிக்கு போறாரு. மொட்டை மாடிக்கு போனா அங்க அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. விக்கி அங்க பாய போட்டு படுக்கலான்னு போகும்போது தான் அந்த பொண்ணு விக்கி கிட்ட ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க, நீங்க சரியாவே தூங்க மாட்டீங்கன்னு கேட்கும்போது தான் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம் தான், அதனாலதான் எங்க அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாரு. அப்படியா, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு விக்கி. அப்பதான் அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 பசங்க இங்க இருந்திருப்பாங்க. அதுல கொலை பண்ண பையன் இந்த பொண்ணு கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பான். இந்த பொண்ணு உன்னை எனக்கு பிடிக்கலடா, நம்ம 2 பேத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருக்கோம். அந்த ஒரு சோகத்துல தான் அந்த பையனும் ஒரு பொண்ணு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதோட என் ஃப்ரெண்ட்ஸும் கலாய்க்கறாங்கன்னு அவன் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ணிட்டு தன்னை தற்கொலை பண்ணிட்டு இறந்துறான். சோ இவங்க 3 பேரோட சாவுக்கு பின்னாடி இந்த பொண்ணு ஒரு காரணமா இருக்கு. அதனாலதான் இவங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டாரு. அந்த பொண்ணுக்கு தெரியும் எங்க அப்பாக்காக தான் அந்த விக்கி பையன் எப்படியாச்சும் வீடியோ விக்கணும்னு சொல்லி 3 மாசம் அங்க தங்குறான். அதனால அவங்க அப்பா ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்காரு. அந்த பொண்ணுக்கும் சரி ஓகே, இந்த வீடியோ வித்துட்டு நம்ம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், அந்த பொண்ணு நீங்க தூங்குங்க நான் போறேன் அங்க இருந்து கிளம்பிடுது. அந்த விக்கி பையன் கீழே இருக்கிற வீட பூட்டிட்டு மேல அந்த சாவியோட மொட்டை மாடியில வந்து தூங்குறான். சாவியை தன்னோட தலைகாணி கீழே வச்சு தான் தூங்குறான். ஆனா மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அந்த பையன் வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். மேல படுத்திருந்த நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வந்தான்னு சொல்லி அவனுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, சாவி நம்ம தலைகாணி கீழே தானே வச்சோம்னு சொல்லி பார்த்தா அந்த சாவி தலைகாணி கீழே தான் இருந்திருக்கு. அப்ப நம்ம எப்படி உள்ள வந்திருப்போம் அவனுக்கு சுத்தமா ஒரே குழப்பமா இருக்கு. அவரும் கன்ஃபார்ம்டா ஒண்ணு நமக்கு பைத்தியம் முடிச்சிருக்கணும், இல்ல அந்த 3 பேர் இங்க தான் இருக்கணும்னு அவர் முடிவே பண்ணிடுறாரு. அப்படியே அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த பையன் நமக்காக தான் 3 மாசம் அங்க ஸ்டே பண்றேன்னு சொல்லியிருக்கான். இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அதுவும் சரியா தூங்க கூட மாட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நமக்காக இந்த பையன் தன்னை வருத்திக்கிறானே. சரி, இந்த பையன் கிட்ட போய் பேசுவோம்னு அவரும் பேசுறாரு. தம்பி, நீ எதுக்கும் பயப்படாதப்பா, உனக்கு நடக்கிற பிரச்சனை எனக்கு நல்லாவே தெரியும். நீ பேய் பிசாசுன்னு சொல்லி பயப்படுற, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுல பேயே கிடையாது. உனக்கு நம்பிக்கை இருந்தா சொல்லு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உன் கூட நான் தூங்குறேன், நம்ம 2 பேருமே ஒண்ணா இருந்து பார்ப்போம். அந்த பேயை நம்ம 2 பேருமே சேர்ந்து விரட்டுவோன்னு விக்கியும் ஓனரும் 2 பேருமே அந்த வீட்டுல நைட்டு தங்குறாங்க. 2 பேத்துக்குமே சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கிறதால சரி லைட்டா சரக்கு அடிச்சுட்டே பேசுவோன்னு போதையில 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு அடிச்சதால போதை தலைக்கேறி ஹவுஸ் ஓனர் அங்கேயே மட்டையாகிறாரு. ஆனா இந்த பக்கம் விக்கியும் என்னதான் சரக்கு அடிச்சும் போதை ஏறல. அந்த சமயத்துல தான் திடீர்னு பெட்ரூம்ல ஏதோ ஒரு விஷயத்தை விக்கி பாக்குறாரு. உடனே ஹவுஸ் ஓனர் கிட்ட போய் ஏந்திருங்க சார், ஹவுஸ் ஓனர் ஏந்திரியாயோ, ஏந்திர அஞ்சலி ஏந்திரு அப்படின்னு எவ்வளவு கத்தனா கூட அவன் ஏந்திருக்கவே மாட்டான். அந்த விஷயத்தை பார்த்த உடனே அட பாவீங்களா, இங்கேயாடா நான் இவ்வளவு நாள் இருந்தேன்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி அந்த பெட்ரூம்ல அவர் என்ன பார்த்தாருன்னா இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 3 பேரும் அங்க அப்படியே நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பெட்ல நம்ம விக்கி ஏற்கனவே இறந்த மாதிரி இருக்காரு. அந்த இறந்த பாடியை சுத்தி தான் நின்னுட்டு இருக்காங்க. விக்கிக்கு அதை பார்த்த உடனே நான் இன்னும் சாகடா, நான் இங்க தான் இருக்கேன், நீங்க நான் சாகடிக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது, தக்காளி நீ யாரா என்ன கொலை பண்றதுக்கு, ஏன்னா நானே சாகடிச்சுக்கிறேன்னு ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சு அதுல இருந்து ஒரு துண்டு எடுத்து தன்னோட நெஞ்சிலே கிழிச்சுக்கிறாரு. ரத்தம் ஓவரா போனதால விக்கியும் அங்கே மயக்கம் போட்டுறாரு. இப்ப மறுநாள் காலையில தான் அந்த வீட்டுல 2 பேர் இறந்திருக்காங்கன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சு அந்த பாலச்சந்திர போலீஸும் உள்ள வந்து விசாரணை பண்றாரு. ஹவுஸ் ஓனர் ஓவரா குடிச்சதால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துறாரு. ஆனா அந்த விக்கின்ற பையன் தான் நெஞ்ச கிழிச்சாலுமே அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. ஆனா அந்த போலீஸ்காரனுக்கு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. சரிடா, பேய் வந்து அந்த சாவடிச்சதாவே இருக்கட்டுமே, அந்த பையனுக்கு எப்படி என் பேர் தெரியும், நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது, எப்படி என் பேர் அவனுக்கு தெரியும் அப்படின்னு அந்த போலீஸ்காரனுக்கு தலையே பிக்குது. அதுவும் அந்த பையன் சாதாரணமா என் பேர் சொல்லல, சார் உடனே இங்க இருந்து போயிடுங்க, உடனே இங்க இருந்து போங்க அப்படின்னு என்ன போன்றான். நான் ஏன் அங்க இருந்து போனோம் அப்படின்னு அவருக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த டென்ஷனுக்கு நடுவுல அந்த போலீஸ் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிருப்பாங்க. நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் என்னதான் வெளியே வந்தாலுமே கடைசியா அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணை மட்டும் அவர் விசாரிக்காம இருப்பாரு. அந்த பொண்ணு மட்டும் தான் பேலன்ஸ். அந்த பொண்ணு கிட்ட போய் நம்ம நடந்த சம்பவத்தை பத்தி கேட்டு பார்ப்போம்னு அந்த பொண்ணை விசாரிக்க மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்குள்ள போன உடனே வீட்டுல யாருமே கிடையாது. அவரும் என்னமோ பண்ணி கூப்பிட்டு பாக்குறாரு. அப்பதான் ஒரு டிராவுக்குள்ள ஒரு நியூஸ் பேப்பரும் ஒரு டைரியும் பாக்குறாரு. அந்த டைரியில இதுக்கு முன்னாடி ஒரு இளம் பெண் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு அந்த ஹவுஸ் ஓனர் பொண்ணோட போட்டோ இருக்கு. இது எப்படி உண்மையா இருக்க முடியும்? 4 நாள் முன்னாடி கூட அந்த பொண்ணை நான் பாத்துருக்கேன். அப்ப அந்த பொண்ணை பார்த்தது உண்மையா இல்ல இந்த பொண்ணு செத்து போச்சு அப்படின்றது உண்மையான்னு சொல்லி அவருக்கு எதுவுமே புரியல. அந்த டிராக்குள்ள ஒரு லெட்டர் ஒன்னு இருக்கு. அந்த லெட்டரை படிக்கும் போதுதான் இந்த பொண்ணோட தற்கொலைக்கு என்ன காரணமே அவருக்கு தெரிய வருது. பல மாசங்களுக்கு முன்னாடி அந்த 3 பேர் இறந்ததுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த வீட்டுல ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையனும் இந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட உண்மையா இல்லாம இந்த பொண்ணை கர்ப்பமாகிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இந்த பொண்ணுக்கு அந்த காதல் தோல்வியை தாங்கவே முடியல. ஒருத்தனை காதல்ன்ற பேரை நான் அவனை முழுசா நம்பினேன், ஆனா அவனை என்ன ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த ஒரு ஏமாற்றத்தை என்னால தாங்கவே முடியல. இதுக்கப்புறம் நான் வாழ்றதே வேஸ்ட்னு கைப்பட லெட்டர் எழுதி அவங்க சூசைட் பண்ணி இறந்துறாங்க. அப்ப பல மாசத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போன 3 பசங்க அந்த வீட்டுக்கு கொடுத்து வந்திருப்பாங்க. அப்ப கூட அதுல ஒரு பையன் இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்களே அப்படி இந்த பொண்ணே தான் சொல்லிச்சு விக்கிக்கிட்டேன்னு சொல்லி பார்த்தா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே. அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருந்தாலுமே அந்த பொண்ணோட ஆத்மா அந்த வீட்டுக்குள்ளே சுத்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த இறந்து போன 3 பசங்க அந்த வீட்டுக்கு கொடுத்து வந்திருப்பாங்க. அந்த பசங்களோட கண்ணுக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு. அது பொண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக அது பேயா கூட இருந்தாலுமே இன்னும் 3 நாள் அந்த பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி காட்டுறேன், அவ எனக்கு தான் அப்படின்னு அந்த 3 பேருமே அந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுறானுங்க, தப்பா பாக்குறாங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணு நோட் பண்ணுது. ஆனா அவ பேய் தான், அவ ஏற்கனவே இறந்துட்டா, அவ பேயாவே சுத்திட்டு இருந்திருக்கா, அது கூட தெரியாம
தெரியாம இந்த 3 பசங்க அந்த அளவுக்கு அஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். உடனே அந்த பொண்ணு இவனோட உடம்புக்குள்ள ஏறி, ஏண்டா டே ஏற்கனவே என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போயிட்டான், இப்போ நீங்க வேற, அதுவும் நீங்க என்ன காதோட பார்த்தாலும் பரவாயில்ல காமத்தோட பாக்குறீங்க, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன்னு அந்த பொண்ணோட ஆத்மா இந்த பையன் உடம்புக்குள்ள போய் இந்த பையன் தான் அந்த 2 பேரையும் சாவடிச்சிருக்கான். அப்ப அந்த பொண்ணோட ஆத்மா தான் இந்த 3 பேரையும் சாவடிச்சு தன்னைத்தானே தீக்குளிக்க வச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம விக்கி வந்து அந்த வீட்டுக்கு கொடுத்து வந்திருப்பாரு. அப்ப விக்கியோட கண்ணுக்கும் அந்த பேய் தெரிஞ்சிருக்கு. அது நான் கதைன்னு கேட்டா விக்கியோட கண்ணுக்கும் அந்த பேய் தெரிஞ்சிருக்கு. ஆனா விக்கி ஏன் சாகடிக்கலனா, விக்கி அந்த பொண்ணை எந்த ஒரு வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டான். மேல இருக்கிற வீட்டுல தங்கிக்கிட்டு அவன் மாட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே செத்து போன அந்த 3 பேர் தான் விக்கியை போட்டு டார்ச்சர் பண்ணி இருப்பானுங்க. அந்த பொண்ணோட ஆத்மா தான் இருக்கிறதுலே ஆபத்து. ஆனா அதையும் தாண்டி இந்த 3 பசங்க விக்கியை போட்டு டார்ச்சர் பண்ணானுங்க. அதுலயும் அப்படி போடு பாட்டு வேற. இதெல்லாம் ஏன் அந்த பசங்க பண்ணானுங்கன்னா, அடே நாங்கெல்லாம் பேயே கிடையாது, எங்களோட பெரிய பேய் ஒண்ணு கீழே இருக்குது, எப்படியும் அவன் ஒன்னு சாகடிச்சிருவா, அதனாலதான் நாங்க உன்னை பயன்படுத்தி இங்க இருந்து அனுப்ப பார்த்தோம். ஆனா அந்த விக்கி பையன் ஹவுஸ் ஓனருக்கு உதவி பண்ணுவோன்னு அந்த வீட்லயே தங்க ஆரம்பிச்சிருக்கான். அதனால தான் அவனுக்கு மேலும் மேலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை எல்லாமே அந்த போலீஸ்காரரும் படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணு செத்து பல மாசங்கள் ஆகுது. அப்ப நிஜமாலுமே இந்த பொண்ணால தான் பிரச்சனைன்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அப்பதான் ரூமுக்குள்ள இருந்து ஒரு குரல், பாலச்சந்தர். உடனே நம்ம போலீஸ்காரனுக்கு அல்லு கிடையாது, யாரா என்ன எப்படி கூப்பிடுன்னு உள்ள வந்து பார்த்தா சூசைட் பண்ண அந்த பொண்ணு பேயா வந்து அங்க நிக்குது. போலீஸ்காரனுக்கு அல்லு இல்ல. அப்பதான் அந்த ஆத்மா ஒரு விஷயம் சொல்லுது, இதுக்கப்புறம் நீங்க இருக்க கூடாது, உடனே இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஆளு துண்டக்கான துணியை கடனை வெளியே ஓடி வராரு. அதோட நடந்த எல்லா பிரச்சனைக்கும் அந்த ஹவுஸ் ஓனரோட பொண்ணு தான் காரணம். அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்திருக்கும், அது வேற ஒரு பையனால. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் வந்திருப்பாங்க. அந்த 3 பேரும் இந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாப்பானுங்க. அதனால அந்த பொண்ணு ஆவியா மாதிரி இந்த 3 பேரை கொலை பண்ணிருக்கு. இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் நான் கொலை பண்ணுவோம் அப்படின்னு அந்த வீட்டுக்கு ஒரு காவலா இருக்கு. ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்றத அந்த பொண்ணோட அப்பா ஹவுஸ் ஓனருக்கே தெரியாது. அவரும் கடைசியில ஹார்ட் அட்டாக்ல இறந்துறாரு. இப்போ அந்த போலீஸ்காரனும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு, சரி பேய் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு. இருந்தாலுமே இது என்னால ஏத்துக்க முடியலன்னு மறுபடியும் பல மாசம் கழிச்சு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னா கூட கூட்டி இருந்த வீட்டுக்குள்ள இருந்து ஜன்னல் வழியா ஒரு உருவம் தெரியுது. அப்ப கண்டிப்பா இதுக்கப்புறம் அந்த ஆத்மாவால மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த விக்கி பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அதோட இன்னும் எத்தனை பேர் அந்த பேய் சாகடிக்க போகுதுன்னு தெரியல. இதோட அந்த படத்தோட கதையும் முடிக்கிறாங்க. பல பேர் நம்ம வீடியோவை பார்த்தா கூட எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல. எல்லாருமே யாரெல்லாம் அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்களோ உங்களோட சொந்த ஊரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஊர் பேரை மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுடைய கருத்துக்களை நேரடியா என்கிட்ட சொல்ல விரும்புனீங்கன்னா இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டா ஐடியா கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா கூட மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.